சுரேஷோட மாமா பார்த்தீங்கன்னா சுரேஷ்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணியே இருப்பாங்க. நீ மதியம் இப்படி ஃபோர்ஸ் பண்ண அப்படின்னா எதுவுமே நடக்காது. நீ ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்கணும், அவளை நீ மாற்றணும், அவள் திமிரை அடக்கணும் அப்படின்னா நீ அவள் வழியிலேயே போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்கிட்டீன்னா கண்டிப்பாக நீ நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சுரேஷ் ஆல்ரெடி கோவமாக இருப்பாங்க, மதி வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. ஆனால் சுரேஷோட மாமா இப்படி சொல்கிறத கேட்டுட்டு சரி அவளுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மெதுவாக சாஃப்டாக நடந்துக்கிறாங்க. மதியமாக பார்த்திங்கன்னா சுரேஷை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அடித்ததுனால பயங்கர கோவமாக இருக்காங்க. இவங்க போய் மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க, கேட்டு சமாதானமாகிடுறாங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம்னா மட்டும்தான் நான் இவளை வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சுரேஷன் நினச்சிட்ருப்பாங்க. அதே மாதிரி மதியம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுரேஷை நம்புவாங்க. அழகு மதிக்கிட்ட சுரேஷ் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி